Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இசைஞானியோட ஃபேன் பேஜ் அந்த யாகு குரூப், அந்த யாகு இளையராஜா குரூப் அப்படிங்கிற அந்த குரூப் எப்படி உருவாக்குனீங்க? இன்டர்நெட்டு வந்து இந்தியாவுக்கு வந்த புதுசு ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருந்தது. அப்போது யாஹூ வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போது கூகுளெல்லாம் அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அப்போ யாஹூ கிளப்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம்னு நினச்சப்போ திடீர்னு அந்த ஆரம்பிக்கலாம்னு நினச்ச அந்த செகண்டில் தோணுன தாட் வந்து சரி நம்ம வேறு யாருக்கு பண்ண முடியும் அவருக்கு பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இளையராஜா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் நிறைய மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு 5000 மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. வெறும் இமெயில் பேஸ்ட் குரூப். கையத்தட்டு எப்படி சார் உருவாச்சு? மோஸ்ட் ஃபேமஸ் சாங் இந்த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி ஒரு போல் இது பண்ணாங்க. அது நம்ம குரூப்பில் யாரோ அதை போட்டிருந்தாங்க. போட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு போல் இருக்குது, இதிலெல்லாம் நம்ம ராஜா பாட்டு வந்தால் எப்படி இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து ராக்கம்மா கையத்தட்டு அக்ரி பண்ணோம். என்ன கான்டெக்ஸ்ட்லன்னா பாட்டு ஒரு வெஸ்டர்ன் இதுக்கு ஆடியன்ஸுக்கு வெஸ்டர்ன் சென்சிபிலிட்டிஸ்க்கு டக்குன்னு இம்பேக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நல்ல கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கிற பாட்டாக செலக்ட் பண்ணுவோம். அது பர்டிகுலர்லி ப்ரிலியூட்லேயே அவங்க கேட்டவுடனே ஃப்ளாட் ஆகும். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ஹீலர் அப்படின்னு சொன்னோம்னா இசைஞானி இளையராஜாவை தான் நம்ம சொல்லணும். இதயம் ஒரு கோயில்லாம் அவருடைய பாடல் அவரே எழுது. நம்ம உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே, பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை, ராகங்கள் கோடி, எதுவும் புதிதில்லை, எனது ஜீவன் நீதான் என்றும் புதிதுன்னு ஒரு பாடும்போது மனம் கரைந்து அழுக, கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னா மனம் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். பட்டுப்புற நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு திருங்குகிறேன் தூயவளை அன்னை தமிழே வாழியேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமானியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அவருடைய இசை என்பது வெறுமனே ஒரு இசையாக இல்லாமல் அது எப்படிப்பட்ட ஒரு அரும் மருந்தாக மாறி பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செயல் புரிந்திருக்கிறது என்பதை நம்ம நிறைய பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட பேச வருபவர்கள் ரொம்பவே வித்தியாசமான பின்புலத்திலிருந்து வந்திருக்காங்க. நம்ம எழுத்தாளர்களை சந்திச்சிருக்கிறோம், அவருடைய ரசிகர்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க 2 பேருமே மருத்துவர்கள், டாக்டர்ஸ். ஒருத்தர் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, இன்னொருத்தர் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு. ஒருத்தர் மிஸ்டர் விஜய வெங்கட்ராமன் சார் வந்து டாக்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர். பெரிய 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 பின்புலத்தோட பெரிய மருத்துவ அறிவோட மருந்துகளை குறித்து ஆய்வுகள் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர். எந்த மருந்து நம்மளுடைய உடம்புகளுக்கு ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வாமை உடையது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்யக்கூடியவர் விஜய வெங்கட்ராமன் சார். அண்ட் மிஸ்டர் ஸ்ரீதர் முருகையன் அவர்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காரு. சார் வந்து ஒரு டென்டிஸ்ட், கரெக்டுங்களா சார்? டென்டிஸ்ட். அண்ட் அவருமே வந்து திருவண்ணாமலையில் வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து நமக்கு இதில் ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னா, நம்மெல்லாம் வந்து மருத்துவர்களை தேடிப்போம். இந்த மருத்துவர்கள் தேடி போகக்கூடிய மருத்துவராக இசைஞானி ஐயா அவர்கள் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கக்கிட்ட இசைஞானி ஐயாவை பற்றி இவர்கள் இது மட்டும் இல்லாமல் முதலில் இந்த எஃபி, ஆர்குட்டு, இல்லை இந்த இன்ஸ்டாகிராம், இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தது, கூகுளுக்கே முன்னாடி இருந்தது யாகுவில் ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப் வந்து இசைஞானி அவர்களுடைய ஃபேன்ஸ் குரூப், மாஸ்டர் இளையராஜா குரூப் அப்படிங்கிற அந்த குரூப். அந்த குரூப்பில் தே ஆர் தி பைனியர்ஸ். அதாவது இன்றைக்கி இவ்வளோ ஃபேன்ஸ் பேஸ்டு பேஜஸ்ஸு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் பைனியர் தமிழகத்தில் வந்து இந்த யாகு குரூப்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் இளையராஜா குரூப் தான். ஸோ அந்த குரூப்போடைய ஃபவுண்டர் தான் விஜயராகவன் சார். ஸோ அண்ட் ஸ்ரீதர் சார், இவங்களோட நம்மளோட பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடிகள் இவங்களை சந்திக்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம் நினச்சி தான் நான் தொடங்குறேன். வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி. ஏன்னா நீங்கள் 2 பேருமே அவ்வளோ பைனியர்ஸ். இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர், நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் ராஜா சார் பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ ஃபேன் பேஜஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அப்படின்ட்டு. ஆனால்
ஃபேன் பேஜ் அப்படின்னு தொடங்குறதுக்கு விஜயராகவன் சார் நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு யாகுவில் போய் ஒரு ஃபேன் பேஜை தொடங்கி அது எவ்வளோ பெரிய ரீச் போச்சுன்றது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இசைஞானியோட ஃபேன் பேஜ் அந்த யாகு குரூப், அந்த யாகு இளையராஜா குரூப் அப்படிங்கிற அந்த குரூப்பு எப்படி உருவாக்குனீங்க? அந்த 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 ராக்கம்மா கையத்தட்டு பாடல், இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த பாடல் வந்து உலக அளவில் பிபிசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது அந்த சாங். அதுக்கு வந்து பைனியர்ஸ் அண்ட் காரணம் கூட வந்து யாகு குரூப்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் 1999 அப்போ வந்து நான் ஒரு 4th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போது வந்து இன்டர்நெட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசு ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருந்தது. அப்போது யாஹூ வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போது கூகுளெல்லாம் அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அப்போ யாஹூ கிளப்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம்னு நினச்சப்போ திடீர்னு அந்த ஆரம்பிக்கலாம்னு நினச்ச அந்த செகண்டில் தோணுன தாட் வந்து சரி நம்ம வேறு யாருக்கு பண்ண முடியும் அவருக்கு பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இளையராஜா ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அப்போ அது எனக்கு என்னவா அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அப்போ வந்து நிறையா இப்போ இருக்கிற மாதிரி அவரோட மியூசிக் பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை டிஸ்கஸ் பண்ணுறத மற்றவங்க பண்ணுறத கேட்கணுன்னா பெரிய அவென்யூஸ் கிடையாது. இப்போது எப்போவாவது வந்து நம்ம குமுதம்லையோ ஆனந்த விகடன்லையோ வர்றதை வச்சு படித்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் நம்ம கருத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஒரு சின்ன சர்க்கிள் கிட்ட தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு என்விரான்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அப்போ சில டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருந்தது. பொதுவாக தமிழ் ஃபிலிம் மியூசிக்னு டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருந்தது. பட் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க, ஒருத்தர் மோசம்பாங்க, ஒருத்தர் இது பண்ணுவாங்க, சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன்ஸ் நிறையா இருக்கும். பட் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான என்விரான்மெண்ட்டில் அவரோட மியூசிக்கோட அந்த அழகியலை ரசித்து பரிமாறிக்கிறதுக்கு ஒரு தளம் வேணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதை ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போது ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் இது பண்ண ஆரம்பித்தோம். ஸ்ரீதரெல்லாம் எனக்கு அது மூலமாக தான் ஃப்ரெண்ட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் நிறைய மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு 5000 மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. வெறும் இமெயில் பேஸ்ட் குரூப். இப்போ இருக்கிற மாதிரி வந்து எந்த விதமான ஒரு ஆடியோ 99 டு எங்கள் பீக் ரீச் பண்ணது வந்து அரௌண்ட் 2005-06 சொல்லலாம். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே படிப்படியாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு பீரியடில் வந்து 5000 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே இமெயில் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க தான். ஒருத்தர் ஃபேஸ் தெரியாது, சில பேரோட ரியல் நேம் கூட தெரியாது, ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் தான் தெரியும். காதலர் தினம் படம் மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ யாஹூ ஐடி மட்டும்தான். இப்போது இன்ஃபேக்ட் நாங்கள் அதுக்கப்புறம் ரியல் லைஃப் மீட்டிங் போட்டதுக்கப்புறம் கூட ஒருத்தர் பார்க்குறப்ப இவர் வந்து நான் தான் இன்சிசர் அப்படிம்பார். ஏன்னா அவரோட ஐடி வந்து இன்சிசர். ஸோ அவர் பேர் ஸ்ரீதருங்கிறது செகண்டரி, ஐடியை வச்சு தான் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். அப்படி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். பட் அப்போ எங்களுக்கு என்ன இதுன்னா இன்டர்நெட்டாக இருந்ததுனால இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக அப்போது இந்தியன்ஸை விட அதிகமாக வெளியூர்காரங்க தான் இருந்தாங்கன்றதுனால பர்டிகுலர்லி நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆன நிறைய ராஜா ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு குரூப்பில் சேர்ந்தாங்க. நல்லா ரொம்ப குவாலிட்டி டிஸ்கஷன்ஸ் எழுதக்கூடியவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான குரூப்பாக வச்சுருந்தோம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்லி மாடரேட்டடாக கூட வச்சுருந்தோம். எப்படின்னா சாங் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது, காப்பிரைட் இதெல்லாம் வந்து இது பண்ணணும். ப்ளஸ் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை பற்றி நெகட்டிவாக பேசக்கூடாது. அப்புறம் ஜஸ்ட் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. ஷுட் பி மோர் அபவுட் இது. அப்போ சில பேர் கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரே புகழ்பாடி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. அப்படி இல்லை, இது வந்து ரசனையை வளர்க்குறதுக்கான இடம். இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக டிஸ்ட்ராக்ட் பண்ண நாங்கள் விரும்பல. ஏன்னா அன்றைக்கி இருந்த ஃபோரம்ஸ் நிறையா வந்து நியூட்ரலான ஃபோரம்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் வந்து அதில் டிஸ்கஷன் வந்து இப்படி தான் போகும். ஸோ அதுதான் எங்களோட எய்மாக இருந்தது. அப்போ வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2000 கையத்தட்டு எப்படி சார் உருவாச்சு? அதுக்கு தான் வரேன். 2002 வந்து த பெஸ்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் சாங் இன் த பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி ஒரு போல் இது பண்ணாங்க. அது நம்ம குரூப்பில் யாரோ அதை போட்டிருந்தாங்க. போட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு போல் இருக்குது, இதிலெல்லாம் நம்ம ராஜா பாட்டு வந்தால் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி இதிலெல்லாம் கடைசியில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு தானே வின் பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் நம்ம பண்ண முடியாது, நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஸோ வி வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங் போட்டாங்க. அப்போது நான் வந்து இந்த பாட்டு கோட் பண்ணேன், நான் அந்த பாட்டு கோட் பண்ணேன்னு ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு நமக்கு விருப்பம் வேறு வேறு இருக்கும், பட் நம்ம டிசைட் பண்ணி ஒன்றா ஒரு ஓட் பண்ணுவோம், அப்போ வந்து அது எப்படி இதாகுதுன்னு பார்க்கலான்ற மாதிரி பண்ணும்போது அப்போ எல்லாருமே வந்து ராக்கம்மா கையத்தட்டு அக்ரி பண்ணோம். என்ன கான்டெக்ட்லன்னா, பாட்டு ஒரு வெஸ்டர்ன் இதுக்கு ஆடியன்ஸுக்கு வெஸ்டர்ன் சென்சிபிலிட்டிஸ்க்கு டக்குன்னு இம்பேக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கிற பாட்டாக செலக்ட் பண்ணுவோம். அது பர்டிகுலர்லி ப்ரிலியூட்லேயே அவங்க கேட்டவுடனே
ஃப்ளாட் ஆகணும், ஃப்ளாட் ஆகணும். அந்த மாதிரி பாட்டுன்றதுனால அப்போது யுனானிமஸாக ராக்கம்மா கைதறி செலக்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து டக்குன்னு ஓட் பண்ணோம். ஓட் பண்ணும்போது ஒரு பல்காக வந்து நிறைய ஓட்ஸ் வரவும் ஃபஸ்ட்டு அப்படி இன்ட்ரீம் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்போ வந்து பேப்பர்லலாம் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி ராஜா பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேர் வந்து அது ஒரு ஓகே நம்ம உண்மையாகவே வந்து வந்துடும் போல இருக்குன்னு சொல்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்டோட ஓட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து அது 4th தான் முடிச்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் லேட்டர் டேஸில் மற்ற எல்லாருமே வந்து ஓட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன இதில் நாங்கள் பேசிக்குவோம், அதாவது சூரியனுக்கு டார்ச் லைட் அடித்து சந்தோஷப்பட்டுக்கிட்ட சின்ன பசங்க மாதிரி. அதனால அவருக்கு பெருமை இல்லை, நமக்கு தான் பெருமை. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். திருவண்ணாமலை அப்படின்னோடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த திருவண்ணாமலையில் இருக்க கோவில், அந்த ஒரு ரம்மியமான இடம், பக்தி, ஆன்மீகம் எல்லாமே. ஆனால் திருவண்ணாமலைக்கு ராஜா சார் கண்டிப்பாக எல்லாருக்குமே சினிமாவில் இருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ராஜா சார் மந்த்லி ஒன்ஸ் திருவண்ணாமலை போவார். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக திருவண்ணாமலையில் இருக்கீங்க, அவர் அங்கே பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல ராஜா சார் வந்து மந்த்லி ஒன்ஸ் வர்றாருன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அவர் நினச்சாருன்னா இவர் நைட்டில் இன்றைக்கி கிளம்புனாருனாக்கா காலையில் வந்து சேர்ந்துருவார். அங்கே அவர் வந்து அங்கே முடிச்சுட்டு கிளம்பிடுவார். இன்றைக்கி தான் கிளம்புனாருன்னு நினச்சோம், மறுபடியும் அடுத்த நாள் வந்து நிற்பார். அவர் ஒரு வேலையை முடிச்சுட்டு அவர் நினச்ச நேரத்தில் அங்கே திருவண்ணாமலை வந்துடுவார். அவர் அது ஒரு இன்னொரு வீடாக தான் அவர் நினைக்கிறாரு. ரமண மகரிஷி தான் அவருடைய ஆன்ம குருவாக அவர் நினச்சி ஏற்றுக்கிட்டு அதை இங்கே பண்ணிகிட்ருக்காரு. சிறப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஆன்மீகம் அப்படின்றது ஒன்று. அவர் வந்து தன்னுடைய இசை எல்லாத்தையும் தாண்டி அவர் தனக்காக ஒரு போக்கு வேறு ஏதாவது, இப்போது இசைப்பு ஏஆர் ரஹ்மான் கூட இதை அடிக்கடி சொல்லுவார். ஒரு இசைஞானி இசை அமைப்பாளர்களாக இருக்கிறவங்க, மற்ற இசை சார்ந்தவங்க இருப்பவங்க வந்து போதை போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த காலத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஒழுக்கம் சார்ந்து அல்லது ஆன்மீகம் சார்ந்து தன்னுடைய பொழுதுபோக்கையோ இசை சார்ந்து இல்லாத நேரங்களில் ஆன்மீகத்தை நோக்கி இப்போ பண்ணிகிட்ருக்கிறதும் ஒரு ஒழுக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்திட்டு இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உண்மையான விஷயம். அப்படி ஆன்மீகம் தேடி இங்கே அமைதியாக வந்து அடிக்கடி அங்கே தன்னை புதுப்பித்து கொண்டு போகிறதுக்கு வந்து எப்பயுமே ராஜா சார் வந்து அங்கே ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு வருவார். என்ன பண்ணுவார் சார்? பார்த்துருக்கீங்களா அவர் அங்கே? ஆமாம், அடிக்கடி பார்த்துருக்குறேன். ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு வரும்போது ஏறக்குறைய அவர் அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. திருவண்ணாமலை மக்கள் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகியிருக்கிறாங்க ஏறக்குறைய. அவர் இங்கே வந்து வரவது வந்து ஒரு அமைதிக்காக தேடி தான் அங்கே வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவரை தூரத்திலிருந்து ஒரு வணக்கம் சொல்லுவாங்க, அவரும் திரும்பி ஒரு வணக்கம் சொல்வாரே தவிர நிறைய அவரை வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இப்போது சில வெளி மாநில மக்கள் எல்லாம் வரும்போது அவரை கண்டுக்கிட்டு இது இப்போ கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுகளும் நடக்கும். பட் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகவும் பிடிச்ச இடம்ன்றதுனால அவர் வந்து அங்கே வந்து தன்னுடைய ஒரு இடமாக தன்னுடைய வீடு போல தான். எப்படி அவர் பண்ணைப்புறம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையும் தன்னோட ஊராக தான் அவர் பாவித்து அங்கே இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் வந்து அங்கே தான் வந்து நிறைய அவருடைய இசை வந்து வேறு திரைப்பட பாடல்கள் பண்ணியிருந்தாலும் கூட டிவோஷனல், அதாவது ஆன்மீகம் சார்ந்து நிறைய தனிப்பட்ட ஆல்பம்கள்லாம் செஞ்சுருக்காரு. எப்படி இருக்கும் சார் பாடுறது கேட்கும்போது? இந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் வந்து நான் வந்து ஏறக்குறைய மருத்துவம் சார்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக பற்ற அந்த டென்ஷன் எல்லாமே அவர் அந்த அமர்ந்து பாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கேட்டால் அந்த நிமிஷத்தில் புத்துணர்வு ஏற்பட்டு உண்மையிலேயே ஒரு மனதுக்கு வந்து தெம்ப குடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ஹீலர் அப்படின்னு சொன்னோம்னா இசைஞானி இளையராஜாவை தான் நம்ம சொல்லணும். எப்பேற்பட்ட காயங்களையும் ஆற்றக்கூடிய சக்தி அவருடைய இசைக்கு இருக்குது. அவரே கூட அவருடைய பாடலில் வந்து ஆராதரு மருந்து அருள் ரமண நாமமேன்னு ஒரு பாட்டு பாடுவார். எந்த ரணங்கள் மனதளவில் ரணங்கள் இருந்தாலும் அந்த ரமணர் பற்றிய பாடும்போது அது ஆறாத அருமருந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருந்தார். இசைஞானி இளையராஜா அவர்களை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து 2012 எனக்கு கிடச்சிது. இங்கே கார்த்திக் ராஜா அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு மூலமாக அதை சந்திக்க போனேன். அப்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆறாத அருமருந்து அருள் ரமண நாமமேன்னு ஒரு பாட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க சாமி.
இந்த பாட்டுக்கு நீங்கள் அந்த அவர் ரமண நாமத்தை மட்டும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்டை அமைச்சு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அப்புறம் எனக்கே தோன்ற ஒரு விஷயத்த சொன்னேன் நான். எனக்கு நாங்கள் இங்கே இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னா, அவருடைய பாடல் ஒன்று ஜனனி ஜனனின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுடைய ஒரு சிறப்புத்தன்மை என்னென்னா, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இந்த பாட்டோடைய ஒரு சிறப்புத்தன்மை என்னென்னா, இந்த ஜனனி அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரமணா அப்படின்னு நீங்கள் பொருத்தி அப்படியே முழுமையாக அந்த பாட்டை பாட முடியும். ரமணா 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 ரமணா. இப்படி இந்த பாட்டோட முழுமையும் ரமணா அப்படின்னும் பொருத்தி பாடலாம். இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அம்மாவை வந்து கடவுளாக நினைப்பாங்க, நீங்கள் அம்மா அம்மான்னு கூட பொருத்தி இந்த பாட்டை பாடுங்க, சரியாக தான் வரும். அம்மா 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 அம்மா. இப்படி இந்த பாடல் முழுசுமே இதை பொருத்தி இந்த மாதிரி பாடலாம். இதை வந்து இசைஞானி அவர்களிடமே எதிரில் நான் சொல்லக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் மிகவும் மகிழ்ந்து எனக்கு அதை பாராட்டினார் அந்த நேரத்தில். அதே போல் ஒரு ரமண மகரிஷியோடைய அவர் மூலமாக எங்களுக்கும் அவருடைய ஆசைகள் எங்களுக்கு கிடைத்துக்கிட்டு இருக்குது. சிறப்பாக ஒன்று சொல்லப்போனால், இப்போது ஒரு வித்தியாசத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஐயப்பன் பாடல், ஐயப்பனுடைய பஜனைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பாங்க. சில நிறைய விஷயங்கள் சாமியே ஐயப்பா அப்படின்னு அந்த ஒரு ஆக்ரோஷங்களோடு தான் அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும் அவருக்கு. அவர் வந்து ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டை போடுறாரு, ஒரு ஆல்பமை. அதில் முதல் பாட்டை கேட்டால் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். காற்றே காற்றே நில்லு என் கானம் எடுத்து சொல்லு, காதுகள் உள்ளவர்க்கெல்லாம் ஐயப்பன் நாமத்தை கொண்டு செல்லு. தானானா தனனானா தனனனானா. இவர் என்னடா ஐயப்பன் கூட டூயட்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. காற்றே காற்றேன்னு ஏதோ இது சினிமா பாட்டு மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா ஐயப்பன் பாட்டுனா எடுத்தோன்னே அந்த அந்த ஐயப்பனுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, ஐயப்பன் பேரே வராமல் ஒரு பாட்டு பாடிட்டு பார்க்குறேன். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஐயப்பனுடைய பாடலில் வந்து இவ்வளோ மென்மையாக இதுக்கு முன்னாடி யாராவது போட்டுருப்பாங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரமணர் முன்னாடி உட்காந்து பாடுற மாதிரி பாடல்களில் எக்கச்சக்க பாடல்கள், அந்த மாதிரி விஷயங்களில் வந்து காண கிடைக்காத பெருமான் ரமணன், இதெல்லாம் வந்து மனம் உருகிற அளவுக்கு இசையோடு வந்து ஆன்மீகத்தை வந்து கலந்துர வைக்கும் மனிதர்கள். இப்போ வந்து திருவாசகம் ஏன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்கும்போது, இன்றைய தலைமுறை மக்கள் தப்பும் தவறுமாவது இந்த இசையை எல்லாம், நம்முடைய பண்பாட்டு இசைகள் எல்லாம், முன்னாடி இருந்த இசை இதெல்லாம் தப்பும் தவறுமாக கூட பாடட்டும், இந்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உயரிய காரணத்துக்கு மட்டும்தான் இந்த திருவாசகத்தை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையில் சொன்னார். உண்மையிலே அப்படியெல்லாம் இசையமைக்கலாம்னா என் வாயிலிருந்து திருவாசகம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னைய வரைக்குமே நான் அந்த அத்தனை பாடல்களும் 6 பாடல்களையும் என்னால் விட்டாக்க இப்போ முழுமையாக பாட முடியும். மாசற்ற ஜோதி மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே நீராயுருக்கியன் ஆருயிராய் நின்றானே போராதார் உள்ளத்தை ஒளிக்கும் ஒளியானே
எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே மாசற்ற சோதி மாசற்ற சோதி. அப்பா 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 அப்படியே பாடுறீங்க. அதாவது நான் 9th படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குனித்த புருவம் கொவ்வாய் செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவும் வேண்டுவதே மாநிலத்தை. இதை படிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அந்த டியூஷன் சார் உடைய மேடமுடைய ஹஸ்பண்ட் அவர் சொன்னார், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரமாட்டாங்க சார், ஒன்றும் அந்த ராக்கம்மா கையை தட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும் கேட்டு. ஆமாம் கேட்டிருக்கேன். அந்த பாட்டில் நடுவில் சோபனா வரும்போது இந்த பாட்டு போகும். அந்த பாட்டை கேட்டு மனப்பாடம் பண்ணி இந்த மனப்பாட செய்களை எழுத கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பாடும்போது எனக்கு அப்படியே அது உண்மையிலே வந்து அவர் இசையமைக்கலைன்னா இந்த பாடல்கள்லாம் நம்ம வாயில வந்திருக்குமா, அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்குமான்னு சொல்ல முடியல. திருவண்ணாமலையில இருக்கிறேன் நான். திருவண்ணாமலை தீபம் எரியும் போது மாடியில் அமைதியாக உட்காந்து இந்த பாடலை பாடிட்டு பார்க்கும்போது உண்மையிலே அதனுடைய வைப்ரேஷன்லாம் ரொம்ப பெரிய அமைதியாக இருக்கும். உண்மையிலே இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இது வந்து சொன்னது திருவாசகம் இப்போ அவர் வந்து 2005 ஆல்பமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய படங்கள்ல சான்ஸ் கிடைக்கும் போது அவர் சின்ன சின்ன துணுக்குகளை யூஸ் பண்ணியிருக்காரு. ராக்கம்மா கையத்தட்டு ஒரு அதுக்கு முன்னாடி தேவாரம். இப்போ இதுல தேவாரம் மட்டும் திருவாசகம் இல்லை, எல்லாமே நிறைய சங்க இலக்கியங்கள்ல இருந்து வரக்கூடிய பாடல்கள், மெயினாக இந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கக்கூடியது எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இது செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கூவின பூங்குயில் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அப்புறம் வந்து ஈசன் அடி போற்றின்றது திருவாசகம் நம்ம கேட்டோம். அதே வந்து இந்த அந்த கொஞ்சம் குயில் பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் நில்லடி கேட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டோட தொகையரா வந்து ஈசன் அடி போற்றி, அது வேற டியூன்ல அவர் பாடியிருப்பார். ஸோ இது முதல்ல பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து நிறைய இப்போ வந்து இதுல பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுல வெள்ளை ரோஜா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, அதுக்கு முன்னாடி வர தொகையரா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி வேதாந்தி மகரிஷியோட கோட்பாடு. அது வந்து ஒரு பாதிரியார் பாடுற மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா அது கொஞ்சம் கூட உறுத்தலாவே இருக்காது, ஏன்னா அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதை கொண்டு போய் அங்கே வச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் லிரிசிஸ்டோடைய டைரக்டரோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கிறப்ப பார்த்தா இவருடைய படைப்பாதிரியில் வந்து ஒரு சர்ச் கோரல் ஒன்று போகும். வாக்கு மாறாத அன்பை மெய் வார்த்தை உரைத்து என்னை காக்கும் அன்பு என்னை. இது வந்து ஒரு கேத்தலிக் இது ஒரு கிறிஸ்டியன் சாங். ஆமாம். ஆனால் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் எல்லா மதத்தினுடைய விஷயங்களும் அவர் பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாரு. நிறைய இடங்கள்ல அவருடைய அந்த செல்ஃபை வந்து சொல்லிடுவார்ல சில பாடல்கள்ல. பாட்டாலே புத்தி சொன்னா, அப்புறம் ராஜாதீன் ராஜா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிடுறாரு இல்லைங்களா. அவருடைய வாய்ஸ்ல இந்த பாடல் அவரோட வாய்ஸ்ல தாங்க கேட்க முடியும் அப்படிங்கிற பாடல்லாம் எது சார் சொல்லலாம்? எத்தனையோ பாடல்கள் சார். அது எத்தனையோ நீங்கள் வேற யாரோ பாடல்கள் பாடினாலும் அதில் ட்ராக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ராஜா தனியாக அது ஆடியோவில் மட்டும் தான் கேட்க முடியும், படத்தில் இருக்க. என்னை தாலாட்டோ அது வந்து ஹரிஹரன் ஒரு ஸ்டைலில் பாடியிருப்பாரு. அதுவே வந்து இன்னொரு ட்ராக்ல வந்து ராஜா சாரோடைய இதில் இருக்கும், அதுலேயே ஒரு கம்பீரம் இருக்கும். ஆமாம், அதுலேயே வந்து வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்த்து ஒரு சில இதில் அதுலேயும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. அவருடைய வெர்ஷன் இப்போ நான் ஏரிக்கரை மேலிருந்துன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்றது எத்தனை வெர்ஷன் இருக்கு விஜய்? 3 வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஜேசுதாஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு சுந்தரராஜனுடைய வெர்ஷன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரிலாம் வரும். அதில் வந்து ராஜாவோட வெர்ஷன் வந்து அவரை நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேசம் பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல அப்படின்னு அவர் பாடும்போது அவருடைய குரல் வந்து போகிற ரேஞ்சு வந்து உண்மையிலேயே நேரடியாக அது மனசை போயிட்டு தொட்டுரும். இதயம் ஒரு கோயில்லாம் அவருடைய பாடல் அவரையே எழுது நம்ம உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே பாடல்கள் ஒரு கோடி
எதுவும் புதிதில்லை, ராகங்கள் கோடி எதுவும் புதிதில்லை, எனது ஜீவன் நீதான் என்றும் புதிதுன்னு அவர் பாடும்போது மனம் கரைந்து கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னா மனம் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அவருடைய பாடல்களை கேட்கும்போது மனம் சுத்தமடைந்து கண்ணீர் வழியாக அழுக்குகள் எல்லாம் வெளியேறுதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.